பிரைஸ் தி லார்ட். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தமான ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அதாவது இப்படியாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்தமான ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக என்று சொல்லி நம்மை ஸ்பெஷலாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அந்தகாரத்தில் இருந்தோம், உலகத்திலே பாவம், இருள், குழப்பங்கள், பலவிதமான ஒரு டார்க்னஸில் இருந்த நம்மை அவர் ஆச்சரியமான ஒளியாகிய, மெய்யான ஒளியாகிய ஆண்டவரிடத்திலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இது எதற்காக என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை நாங்கள் பிரகடனம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வந்து நமக்காக நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களை அவருடைய இரத்தத்தினாலங்களை மாற்றி தம்முடைய பிள்ளைகளாகும்படி, சுதந்திரராகும்படி நமக்கு அதிகாரம் எல்லாம் கொடுத்து இப்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் அல்லவா. அதற்கு பின்பதாக அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நாம் நேரடியாக ஆண்டவரோட இன்டராக்ட் பண்ண முடியும், நேரடியாக ஆண்டவரோட பேச முடியும். முற்காலத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் நெருங்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமான ஜாதி. அதாவது இந்த உலகத்தில் பாவம், சாபம், அக்கிரமம், மீறுதல்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, அந்த நற்கந்தத்தை வீசுகிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றுகிறவர்களாக பரிசுத்தமான ஜாதியாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி அப்படியாய் நம்மை பரிசுத்தமாய் நாம் வாழும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். கடைசியாக அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். சொந்த ஜனம், தேவனாலே நேசிக்கப்பட்டவர்களாய் நாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது அவருடைய சொத்துக்கள் நாங்கள். ஆகவே நம்மை இந்த உலகத்தில் எதுவுமே அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கைக்குரியவர் நம்மை நாங்கள் அசைக்கப்பட முடியாதபடி, உலகத்தினாலே நாம் அசைக்கப்பட முடியாதபடி அவருடைய ப்ரொடெக்ஷன் நம்மை சூழ்ந்திருக்கிறது. எஸ், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்தமான ஜாதி, நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனம். ஆகவே அவருடைய புண்ணியங்களை அறிவித்து அவரை புகழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். God bless you.